இப்போ ரீசென்ட் டைம்ல வந்து நம்ம இந்தியாவில் மீண்டும் கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஊடகங்கள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த கோவிடோட வேரியன்ட் இது வந்து JN1 அப்படின்னு அழைக்கப்படுது. இதுக்கு முன்னாடி கடைசியா நம்ம பார்த்த ஒரு பெரிய கோவிட் வேவ் அப்படின்னா ஓமைக்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியன்ட். அந்த கொரோனா வைரஸோட பேரம்பேத்தி அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னொரு விஷயம், இது வந்து இப்ப திடீர்னு வரல இந்தியாவுக்கு. அதாவது 2023 ஆகஸ்ட்லயே வந்து நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து அதிகமா சொல்லப்பட்டது இந்த மாதிரி இன்னொரு கோவிட் வைரஸும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்க இருந்து US, UK உலக நாடுகள் எல்லாம் சுத்திருச்சு. இப்ப இந்தியாவிலேயே வந்து அதிகமான கேசஸ் இருக்கிற மாதிரி ரிப்போர்ட்டோட இப்போ நியூஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த JN1 அப்படிங்கிறது அப்ப 2023 இருந்து இப்ப 2025 மே இப்ப வரைக்கும் அது அப்படியே அங்கங்க மக்கள் கிட்ட சுத்தி வருதுன்னா பாருங்களேன். இதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்தின கொரோனா மாதிரி அதாவது இந்த டேஸ்ட் போறது, ஸ்மெல் போறது அதெல்லாம் எதுவுமே இருக்கிறது கிடையாதுங்க. இப்ப வரக்கூடிய கோவிட் அப்படிங்கிறது நார்மலா எல்லா வைரஸ் மாதிரியும் இதுவும் ஒரு விதமான மைல்டு இன்ஃபெக்ஷனை தான் காட்டிட்டு போகுது. நல்ல ஒரு சளி பிடிக்குது, இருமல் நிறைய இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கே தவிர பெரிய அளவுல ஆரம்பத்துல இருந்த மாதிரி இறப்புகளோ பயமோ கிடையவே கிடையாது. இப்போ அங்க US, UK எல்லாம் வந்துச்சு அப்படின்னீங்களே, போயிடுச்சா? அங்கெல்லாம் நல்லாவே குறைஞ்சிருச்சு. ஸோ எந்த வித பெரிய ஒரு பரபரப்பும் அந்த JN1 வேரியன்ட்டுக்கு எதிராக பெரிய அளவுல எதுவும் சொல்லப்படல. உயிரிழப்பு அப்படின்லாம் கிடையாது. ஆனாலுமே கண்டிப்பா பழைய கொரோனா மாதிரியே இப்பவுமே வந்து உடலோட எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்க, ரொம்ப குண்டா உடல் உழைப்பு ரொம்ப குறைவா இருக்கிறவங்க, கர்ப்பிணிகள், இந்த மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் குரூப் அப்படிங்கிறது எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய தருணம் இல்லையா? அதனால பெரியவங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்க இவங்களாம் வந்து மாஸ்க் அணியிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா எவ்வளவு சொன்னாலும் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் கிடையாது. எல்லாம் அப்படியே மறந்துட்டாங்க மாஸ்க் அணியிறத. இருந்தாலுமே வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கிறவங்க மாஸ்க் அணிஞ்சுக்கிட்டா நல்லது. கொஞ்சம் அந்த சளி இருமல் அப்படிங்கிறது வந்து படுத்தி எடுத்துட்டு தான் போகுது. அதனாலேயே வந்து நம்ம மாஸ்க் அணிஞ்சா பெட்டர்னு நினைக்கிறேன். கோவிட் வந்து பெரிய அளவில் இருந்தப்பவே வந்து நான் ஒரு வீடியோ 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன் நினைக்கிறேன். அதுலேயே சொல்லியிருந்தேன், கொரோனா இந்த உலகத்தை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வேற வச்சிருந்தேன். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, மெதுவா சின்ன சின்ன அலைகள் அப்படிங்கிறது வந்து வந்து மெதுவா அது தானா குறைஞ்சு போகும். ஆனா அதுக்கு ரொம்ப ரொம்ப நாள் எடுக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எவ்ரி இயர் ஆன் இயர், வருஷம் ஏதாவது ஒரு சின்ன பீக் வருது. அந்த பீக் கொஞ்ச நாள் வருது, அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிடுது. திடீர்னு எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியல, ஆனா அது தானாவே மறைஞ்சும் போயிடும். பொதுவா இந்த கொரோனா எப்படி வருது அப்படின்னா, நிறைய தொண்டை வலிகள் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல, இருமல், சளி இப்படிதானே வருது. இதுக்குதான் வீட்டு வைத்திய முறைகள் சொல்லிட்டு நேத்து தான் வீடியோ போட்டிருந்தேன். அதுல நிறைய வீட்டு வைத்திய முறைகள்லாம் கொடுத்துருக்கேன். அதே நீங்க ஃபாலோ பண்ணலாம். கோவிட் பொறுத்த வரைக்கும் கோவிடா இருந்தாலும் கூட சேம் வீட்டு வைத்திய முறைகள் தான் ஃபாலோ பண்ணி நம்ம சீக்கிரம் நம்ம சளி தொந்தரவுல இருந்து ரெக்கவரி ஆயிடலாம். அதனால யாருமே பயப்பட வேண்டியதில்லை. இந்த விழிப்புணர்வு பதிவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.